Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. இதுதான் இந்தியன் வீரனாக கடைசி நாள் ஓய்வறையில் இருக்கும் கடைசி ஓஜிஸ் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அஸ்வின் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்து பேசும் பொருளாக மாதிரி இருக்குது. அதே மாதிரி அஸ்வின் அவர்கள் வந்து இப்போ ஒரு ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து இப்போ அதிக ஆடியன்ஸ் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அன்றைக்கே வந்து தேர்ட் டெஸ்ட் போட்டி நடந்தது. ஸோ அதுவும் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள் வந்து இது வந்து ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொல்லி எமோஷனலாக ஒரு விஷயம் பேசிட்டாரு. இதே வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து மிகப்பெரிய ஒரு சோகமாக எடுத்துட்டாங்க. ஏன்னா திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்து டீம் கூட வந்து கிட்டத்தட்ட எதிராகவே வந்து அவர் போட்டி இருந்தது. ஆனால் அந்த போட்டியிலையும் வந்து கிட்டத்தட்ட 3-0 கணக்கில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற விஷயமும் வந்து அதுவே இன்னும் ஒரு சோகத்தில் வந்து அவர் ஆழ்த்திச்சுன்னு கூட சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா போன அஸ்வின் அவர்கள் வந்து பின்பால் டெஸ்ட்லேயும் வந்து அதில் விளையாடி இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் பண்ணதுக்கப்புறம் வந்து பிரிஸ்பன் டெஸ்ட்லேயும் வந்து சேர்க்கலை, அதாவது பிரிஸ்பன் டெஸ்ட்டில் அவர் சேர்க்கலை அப்படின்ற காரணத்தினாலே அவர் குட் பண்ணிட்டாரோ அப்படின்றனால அதனாலே அவர் ரிட்டையர் பண்ணுறதுக்கான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பேர் நிறைய விஷயத்தை பேசிகிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ விஷயம் பண்ணியிருந்தாலும் இவர் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பேசின விஷயம் தான் வந்து அதிகமாகவே வந்து நிறைய கேள்வியும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி நிறைய ஆடியன்ஸ் வந்து அவர் வந்து வழி அனுப்புறதுக்கும் தயாராகிட்டாங்க அப்படின்ற கூட சொல்லணும். ஏன்னா அவரும் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே அவர் சொல்லியிருந்தாலும் கிட் பண்ணுறது எல்லாம் சொல்லியிருந்தாலும் அவர் இன்டர்நேஷனல் போட்டியில் வந்து கிட்டத்தட்ட 106 போட்டியில் அவர் வின் பண்ணியிருக்காருன்ற விஷயம்லாம் வந்து மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுச்சு. அதே மாதிரி 537 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 3500 ரன்களையும் எடுத்திருக்காரு அப்படின்றதுலாம் பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காரணத்துக்காகவே வந்து இதையே வந்து அவர் செகண்ட் இன்னிங்லேயும் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி நிறைய ஆடியன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு நிறைய விஷ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கூட பார்க்கலாம். ஆனால் இப்போ சடனாக வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் வந்து பேசும் பொருளாக மாறிச்சுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவர் சொல்லும் போதே முக்கியமாக வந்து ரொம்ப எமோஷனலாக ஒரு விஷயம் சொன்னார். இந்திய வீரனாக கடைசி நாள் இதுதான் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டில் வந்து வீரனாக இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி நிறைய விஷயத்தை எமோஷனலாகவே பேசினா சொல்லலாம். ஏன்னா கடைசியில் வந்து சர்வதேச கிரிக்கெட்டில் வந்து இதுதான் எனக்கு கடைசி நாளாக இருக்குது, அதுவே ஒரு எமோஷனலாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி நாங்கள் தான் வந்து ஒரிஜினல் ஓஜிஸ், அதாவது ஒரிஜினல் கேங்ஸ்டர்ஸ் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேருக்கு அவர் வந்து நன்றி சொன்னதையும் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா அவர்களுக்கும் சரி எல்லாருக்கும் வந்து டீமில் இருக்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லி கடைசியாக விடை பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னது தான் வந்து அதிகம் வந்து எமோஷனலாகவும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.